எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேசிடி பிரபாகர் ஐயா இணைஞ்சிருக்காங்க. எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அதிமுகவில் மட்டும்தான் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. திமுக பில்டிங் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருங்க மக்களே. திமுகவில் இருந்தும் நல்ல மனிதர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிச்சயமாக இணைய போகிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவாரா ஜெயிக்க மாட்டாரா, அவருக்கு ஜெயிக்க முடியாது, அவருக்கு 40 சீட்டு வாங்கிட்டோம், துணை முதலமைச்சராக இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட கருத்துக்களையும் சொன்னால் கூட, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை போல் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் கடந்த 75 வருடங்களாக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலிருந்து 2025-26 பிறந்துருச்சு. இதுக்கிடையில் இத்தனை நாட்கள் இத்தனை வருஷமாக இருந்த உலக வங்கிட்ட கடன் வாங்கியிருந்த தமிழ்நாடு திரு ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு ஆட்சியில் மட்டும் 4 லட்சம் கோடி கடன் வாங்குறதா சொல்லப்படுது. ஆனால் அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணினாங்க, ஏது பண்ணினாங்க, மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத கேட்டால் அது கணக்கு இல்லை, கணக்கு தரமாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் கேட்கணும்பாங்க. மக்கள்லேருந்து நம்ம கேட்டோம்னா அவன் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு நிறைய ஊடகங்கள் கைக்குழியாக இருக்காங்க. ஊடகங்கள் நிறைய உண்மையை மறைச்சிட்றாங்க. ஏன் மறைச்சிட்றாங்கன்னா, அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. உடனே என்ன பண்ணுன்னா, இப்போ புதிய தலைமுறையை கூட ரீசெண்டாக முடக்கிட்டாங்க. ஏன்னா திமுக முதலமைச்சருக்கு எகெயின்ஸ்டாக சில விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிடியட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதிய தலைமுறை நியூஸ் சேனல் முடக்கிட்டாங்க. அந்த மாதிரி எங்கே நம்ம சேனலுக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்கள்லாம் பயப்படுறாங்க. இதுதாங்க, அதாவதுங்க, இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லையா? ஆனால் திமுக ஆண்டுட்டு இருக்குது, யாருக்குமே எந்த உரிமை இல்லை. திமுக வச்சதான் சட்டம், திமுக சொல்கிறதா உண்மை, திமுக மட்டும்தான் மக்களுக்கான கட்சியாக இருக்குது, மீதி இருக்கிற கட்சி யாருமே மக்களுக்கான கட்சி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் மாற்று அரசியலத்தை மாற்று கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு தான் தளபதி விஜய் அவர்கள், உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எனக்கு வேண்டாம், மக்களுக்காக நான் மக்கள் சேவை பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. விஜய் அவர்களை மக்கள் நிச்சயமாக கைவிட மாட்டாங்க. விஜய் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம்.